ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் தேங்காய் வச்சு ஒரு பால்கோவா பண்ண போகிறோம். பால்கோவானாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுலேயும் நம்ம தேங்காய் சேர்த்துட்டுனா ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுவும் ரொம்ப குயிக்காக 10 to 15 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தேங்காய் பால்கோவா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதிலே வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்லே வந்து நம்ம தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப்புக்கு தேங்காய் துருவன தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இந்த நெய்யிலே வந்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா தேங்காயில் இருக்கிற எண்ணெயெலாம் வெளியில் வந்து நல்லா உதிரியாக ஆயிரும் உங்களுக்கு தேங்காய். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த டயத்தில் நம்ம வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 கப் போல் சேர்த்துருக்கேங்க. 1 கப் தேங்காய் எடுத்தோம் இல்லையா, நம்ம அதுக்கு 3 மடங்கு 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளெயினாக கூட விட்டுடலாம். அந்த ஒயிட் கலராகவே இருக்கும். ஆனால் டேஸ்ட் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் அதை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அது வத்துற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடணும். ஸோ நம்ம வந்து சிம்மில் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குங்குமப்பூட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பாலெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் போல் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கிளறணும். இந்த மாதிரி கிளறும் போது நல்லா சுகர்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நல்லா பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம கிளற அந்த சுகர் மெல்ட் ஆனது நல்லா வந்து வற்றி உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம வந்து எப்போயும் ஸ்வீட் அப்படின்னாலே வந்து கேசரி, அல்வா இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இதிலே வந்து பால்கோவாவும் நம்ம செய்வோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, ஆனால் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு டைமே எடுக்காது உங்களுக்கு. ரொம்ப குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா அந்த தேங்காவோட அந்த க்ரன்ச்சினஸோடு நம்ம பால்கோவா சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நல்லா கெட்டியானதும் நம்ம கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இந்த நெய்யோட நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் இதுக்கு. மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியானதும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளோட தேங்காய் பால்கோவா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.